1 part பனானா டீ கேக் இன்றைக்கி பண்ண போகிறேன். நம்ம நார்மல் பனானா கேக் மாதிரி இல்லாமல் இது டென்ஸாக டீ கேக் மாதிரி சாஃப்டாக பண்ண போகிறேன். கேக்கு பீட்டர் தேவையில்ல. ஒரு பாத்திரத்தில் மெல்டடு பட்டர், பவுடர் சுகரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணி சுகர் கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆயிலும் நான் ஆட் பண்ணி அதையும் பீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எக்கையும் சேர்த்து அதையும் ஒரு பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா நான் பீட் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ் அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா கசிஞ்ச வாழைப்பழமாக பார்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பவுடர் சுகர் வேண்டாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையை நம்ம பவுடர் சுகர் அளவோட 20% கூட்டி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கார்ன்ஃப்ளவர், மைதா, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, சால்ட் இது எல்லாத்தையும் நான் சலித்து அதில் சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்ததுக்கப்புறம் பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. குளுட்டன் அதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்மூத்தாக இது பண்ணுங்கள். அப்புறம் ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அந்த பேட்டர். 7 inch ட்ரையில் நான் இன்றைக்கி அதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட ப்ரெட் டின் இருந்துச்சுன்னா அதில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 170 டிகிரியில் 50 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே 170 டிகிரியில் 40 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக் வந்திருக்குன்னு. இது மறுநாள் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்கு மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக டென்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிக்கு என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.